ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நம்ம டார்கெட் நார்செட் 10 தென் ஆர்ஆர்பிக்காக ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து மினிமம் கேரண்டியாக ஒரு கொஷின் வந்துடும். நார்செட் முன்னாடி எழுதுனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நார்செட் 7ல் வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து நியர் அபவுட் 6 கொஷின் வந்து ப்ரிலிம்ஸில் வந்துருந்தது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான டாபிக் தான் இது ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன். வாங்க ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுவே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். ஒன்று ஹை ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று லோ ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹை ஃப்ளோ சிஸ்டம்னா என்னன்னா, ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து அதிகமா இருக்கும். அதாவது நம்ம நிறைய ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் அது பேரு ஹை ஃப்ளோ சிஸ்டம். லோ ஃப்ளோ சிஸ்டம்னா என்னன்னா, ஆக்சிஜன் வந்து நம்ம கம்மியா கொடுத்தாலே போதும். அது பேர் தான் லோ ஃப்ளோ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப ஹை ஃப்ளோ சிஸ்டமோட எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென்ச்சுரி மாஸ்க் இருக்கு, அந்த டிபிஸ் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம இப்ப யூஸ் பண்றது இல்லை, அந்த ஆக்சிஜன் டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஹை ஃப்ளோ சிஸ்டமோட எக்ஸாம்பிள். ஓகேவா? தென் இன்னொன்னு இருக்கு, ட்ரக்கியாஸ்டமி டிடி டியூப் இருக்குல்ல, ட்ரக்கியாஸ்டமி டியூபும் வந்து நம்மளுக்கு ஹை ஃப்ளோ சிஸ்டம் தான். லோ ஃப்ளோ சிஸ்டம்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, O2 பை மாஸ்க் நார்மலா பண்றது, தென் நேசல் கேனுலா நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது இருக்கு, தென் என்ஆர்பிஎம் நான் ரீப்ரீத்தபிளும் லோ ஃப்ளோ தான், பார்ஷியலி நான் ரீப்ரீத்தபிளும் லோ ஃப்ளோ தான். ஓகேவா? ஸோ இதுல எது முக்கியமான பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ்ல என்ன கொஸ்டின் நிறைய வாட்டி வந்திருக்கு அப்படின்னா, நம்பர் 1, இந்த ஹை ஃப்ளோ சிஸ்டம்ல வென்ச்சுரி மாஸ்க் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கே தெரியும் வென்ச்சுரி மாஸ்க், அதோட கலர் கோடிங், இது நிறைய வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் வென்ச்சுரி மாஸ்க்? வென்ச்சுரி மாஸ்கோட அட்வான்டேஜ் என்ன? இட் வில் கிவ் ப்ரீசைஸ் ஆக்சிஜன். ப்ரீசைஸ் ஆக்சிஜன்னா என்ன? எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் அது கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த கலர் கோடிங்ல இப்போ ப்ளூ கலர் 24%, 28%, 32% அப்படின்லாம் இருக்கும். வாட் டஸ் இட் இண்டிகேட்? அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை அது கரெக்டாக கொடுக்கும். அது பேர் தான் வந்துட்டு வென்ச்சுரி மாஸ்க். ஓகேவா? அதுக்கு கலர் கோடிங் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, அது நான் நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பார்ட். அதை தவிர்த்து இந்த பக்கம் லோ ஃப்ளோ சிஸ்டம்ல இருந்தா நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? லோ ஃப்ளோ சிஸ்டம் அனதர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய கொஸ்டின் லோ ஃப்ளோ சிஸ்டம்ல இருந்தா வந்திருக்கு. ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கு, நேசல் கேனுலா இருக்கு, என்ஆர்பிஎம் அண்ட் பார்ஷியல் ரீப்ரீத்தபிள் மாஸ்க் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ எங்கெங்க எதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் நேசல் கேனுலா. ஓகேவா? கேனுலா தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து 1 to 2 liters, அதாவது ஒரு 24 to 28% ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் நம்மளால டெலிவர் பண்ண முடியும். அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் வி யூஸ் நேசல் கேனுலா. நேசல் கேனுலா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது முக்கியமான கண்டிஷன், நேசல் கேனுலா யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாரி, சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இது நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்குல்ல, லங் டிசீஸ், ஸோ அந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு நிறைய வாட்டி நேசல் கேனுலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இட் வில் கிவ் லெஸ் ஆக்சிஜன், ஸோ தட் அந்த ஹைப்பர் கேப்னிக் ஸ்டேட் வந்து அவங்க போக மாட்டாங்க. ஓகே, ரெண்டாவது O2 பை மாஸ்க். O2 பை மாஸ்க் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு மெத்தட். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீசைஸ் மெத்தட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவரினா வென்ச்சுரி மாஸ்க், காமன் மெத்தட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவரினா O2 பை மாஸ்க். இதே வந்து லோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவர் பண்ணா நேசல் கேனுலா. நேசல் மாஸ்க் O2 பை மாஸ்க் பாத்தீங்கன்னா 5 to 8 liters வரையும் கொடுக்கலாம். அதாவது 40 to 60% ஆஃப் ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுமே தவிர அதை தாண்டி அது டெலிவர் பண்ணாது. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு 10 liters ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்கணும்னா நீங்க O2 பை மாஸ்க் வச்சா நோ யூஸ். ஏன்? அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே எவ்வளோ? 8 liters தான், அதை தாண்டி கொடுக்காது. ஓகேவா? தென் தேர்ட் வந்துட்டு பார்ஷியல் ரீப்ரீத்திங் அண்ட் நான் ரீப்ரீத்திங் இருக்கு. நான் ரீப்ரீத்திங் NRBM இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவரி.
ஏன்னா இட் வில் டெலிவர் 95%, 80 to 95% ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லிட்டர்ஸ்லையும் வந்து 10 to 15 லிட்டர்ஸ் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணுவோம். 80 to 95% ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு என்ஆர்பிஎம் வந்து டெலிவர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதான் வந்துட்டு என்ஆர்பிஎம்மோட பாசிட்டிவே. ஸோ பேசிக்காக சொன்ன போனால் இதான் ஹை ஃப்ளோ லோ ஃப்ளோ இருக்கு. ஹை ஃப்ளோல வென்ச்சூரி இருக்கு. வென்ச்சூரியில என்ன செய்யும், கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் நம்ம வென்ச்சூரி யூஸ் பண்ணுவோம். தென் லோ ஃப்ளோல O2 பை மாஸ்க் இருக்கு, நேசல் கேனுலா இருக்கு, என்ஆர்பிஎம் இருக்கு. O2 பை மாஸ்க் தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். 5 to 8 லிட்டர்ஸ் டெலிவர் பண்ணும். தென் ஆர் 40 to 60% டெலிவர் பண்ணும். நேசல் கேனுலா பார்த்தா 1 to 2 லிட்டர்ஸ் கொடுக்கும், இல்லை 24 to 28% கொடுக்கும். தென் என்ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். அதுதான் ஏன் பெஸ்ட்னா 80 to 95% ஆஃப் ஆக்சிஜன் டெலிவரி பண்ணிடும். தென் அதான் லிட்டர்ஸ்ல சொல்ல போனீங்கன்னா 10 to 15 லிட்டர்ஸ் வந்துட்டு இது டெலிவர் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வென்ச்சுரி மாஸ்கே அவங்க திருப்பி கேட்பாங்க. வென்ச்சுரி மாஸ்க் கலர் கோடிங் இருக்கு. ப்ளூ, ஒயிட், ஆரஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எழுதுறேன். எல்லோ, ரெட் அண்ட் கிரீன். ஓகேவா? இதான் வந்து கலர் கோடிங். ப்ளூ கலர்ல இருந்தா அது எவ்வளோ ஆக்சிஜன் டெலிவர் பண்ணா 2 லிட்டர்ஸ், ஒயிட் 4 லிட்டர்ஸ், ஆரஞ்சு 6 லிட்டர்ஸ், எல்லோ 8 லிட்டர்ஸ், ரெட் 10, கிரீன் 15. அப்படியே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல வரும். கடைசி மட்டும் அதிகமாகும். ஓகேவா? 2, 4, 6, 8, 10, 15. அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் FiO2 அப்படிதான் 24%, 28%, 31%, 32 வரணும் ஆக்சுவலா, 31%, 35%, 40% அண்ட் 60%. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கூட கேட்டிருக்காங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரியே பார்க்கலாம். ஓகே, இது பார்த்துக்கோங்க, வென்ச்சுரி மாஸ்க் அண்ட் கலர் கோடிங். ஓகே, தென் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பர்டென்ட் எக்ஸாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்ச் 10லேருந்து 12க்குள்ள டேட் வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களுக்கு ஃபெப்ல சொல்லிடுவாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கிளாஸஸ் வந்துட்டு எம்சிக்யூ செஷன் தான். நம்ம எப்படி டெய்லி எம்சிக்யூஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் எல்லா எம்சிக்யூ நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வர 1ஆம் தேதி, February 1ஆம் தேதியிலேருந்து மார்னிங் செஷன் 9 to 11, ஈவன் சம்டைம்ஸ் 3 hours செஷன் கூட போகும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபீ வந்து ரொம்ப ரொம்ப மினிமலான ஃபீ, வெறும் 1000 rupees மட்டும்தான். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இப்போவே உங்கள் நேமை இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அவங்க மற்ற கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, தென் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு இந்த மாஸ்க் பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதுவும் கூட நிறைய வாட்டி கொஸ்டின்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆம்பு மாஸ்க்கு மீன்ஸ் O2 மாஸ்க் வந்து எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னா, தெர் ஆர் 2 methods ஆர் தேர். ஒன் இஸ் நோன் அஸ் CE. இது C, இது E ஆல்பபெட். இது C மாதிரி இருக்கா, இது E மாதிரி இருக்கா, அதனால தான் இது பேர் என்ன, CE மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் திஸ் இஸ் நோன் அஸ் VE மெத்தட். இது V மாதிரி இருக்கா, அடுத்தது E இங்க தெரியாது, அது E மாதிரி இருக்கும். CE அண்ட் VE மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் இருக்கு ஆக்சிஜன் நம்ம பிளேஸ் பண்றது. இதுவும் வந்துட்டு நிறைய வாட்டி MCQஸ்ல வந்திருக்கு. CE மெத்தட் வந்துட்டு யூஸ்வலா நம்ம அந்த ஹெட் டில் சின் லிஃப்ட் சொல்றோம்ல, அப்ப யூஸ் பண்ற மெத்தட் தான் வந்துட்டு CE மெத்தட். VE மெத்தட் வந்து நம்ம அந்த ரெண்டாவது இருக்குல்ல, இந்த சர்விக்கல் இன்ஜுரியா இருக்கு இல்ல ஸ்பைனல் இன்ஜுரியா இருக்கு அப்படின்னா வி யூஸ் ஜா ட்ரஸ்ட். கரெக்டா? இந்த ஜா ட்ரஸ்ட் மெத்தட்ல வி யூஸ் திஸ் டைப். ஓகே, ஸோ இந்த CE VEU ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெருசா ஒண்ணுமே இல்லை, நம்ம கையை பார்த்துக்கோங்க. இதுதான் C. கரெக்டா? C மாதிரி இருக்கா அந்த கையை, அதனாலதான் இது பேரு CE மெத்தட். V மாதிரி இருக்கனால தான் இது பேரு VE மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். நேசோபெரிஞ்சல் ஏர்வே இன்சர்ஷன் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன். ஓகே, எதுல வந்து
ஏர்வே இன்செஷன் கான்ட்ராண்டிகேட்டட்னா பேசிலா ஸ்கல் ஃப்ராக்சர்ல தான் கான்ட்ராண்டிகேட். மற்றபடி ஸ்பைனல் இன்ஜுரி இப்பதான் சொன்னேன், ஸ்பைனல் இன்ஜுரியா இருந்தாலும் வி மெத்தட் யூஸ் பண்ணலாம். தென் இன்க்ரீஸ்ட் ஐசிபி ஐஓபி ரெண்டுத்துலையுமே வி கேன் யூஸ் நேசல் ஏர்வே இன்செஷன். ஆனால் ஸ்கல் ஃப்ராக்சர்ல மட்டும் வி won't do. ஓகே, நெக்ஸ்ட், இஃப் NRBM collapses after each breath it's indicative of. NRBM யூஸ்வலா நான் இப்பதான் சொன்னேன், NRBM will provide the maximum oxygen to the patient. அதான் 90% கொடுக்குது. ஆனா அது என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இட் டினோட்ஸ் ஏர் லீக்கேஜ் இஸ் தேர். ஓகேவா, அதனாலதான் அது என்ன ஆகுது, கொலாப்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தென் இது நார்செட் 9ஓட கொஸ்டின் தான். The patient is getting oxygen via nasal mask, become restless. SpO2 is 94%. What should be the second line of management for the patient? பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் வயா நேசல் மாஸ்க் போயிட்டு இருக்கு, SpO2 94, பேஷண்ட் ஆனால் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு, சேஞ்ச் ஆக்சிஜன் மாஸ்க் டு ஆக்சிஜன் கேனுலா. கரெக்டா? கிடையாது. ஏன் கிடையாது, ஆக்சிஜன் மாஸ்க் தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுது. கேனுலா என்ன செய்யும், கம்மியான ஆக்சிஜன் தானே டெலிவர் பண்ணுது, அப்ப அது கிடையாது. தென் ரெடியூசிங் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் ஃப்ரம் 100 to 80, இதுவும் கிடையாது. ஏன் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி 100% நீங்க ஆக்சிஜன் கொடுக்கும் போதே பேஷண்ட்டுக்கு எவ்வளவு 94 தான் இருக்கு, அப்ப 80 இருக்கப்ப நோ யூஸ். தென் சேஞ்ச் பேஷண்ட் பொசிஷன், அட்மினிஸ்டர் டிரான்ஸ்குலைசர், ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நர்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூல டிரான்ஸ்குலைசர் ஹாஸ் நோ ரோல், அப்ப சேஞ்ச் பேஷண்ட் பொசிஷன் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இது நார்செட் 9 இப்போ இந்த செப்டம்பர் மாசம் நடந்துச்சுல்ல, அந்த எக்ஸாமோட கொஷின் தான் இது. ஸோ உங்களுக்கு எஸ், நெக்ஸ்ட் இமேஜ் பேஸ்ட்ல நான் சொல்லியிருந்தேன், ஐடென்டிஃபை த ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம். வாட் இஸ் திஸ், நேசல் ப்ராங்ஸ், NRBM, CPAP. ஓகே, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், அதுதான் வந்துட்டு CPAPங்கிறது, அதுதான் வந்துட்டு இது இமேஜ்ல கொடுத்துருக்காங்க. தென் இது நார்செட் 7ஓட கொஸ்டின். RTA patient came to the emergency room. By which method should the oxygen should be delivered in this patient? பேஷண்ட்டுக்கு RTA ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ன மெத்தட் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவரி பண்ணுவீங்க, இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ல என்ன இருக்கு, சிம்பிள் மாஸ்க், ரீப்ரீத்தபிள் மாஸ்க், நேசல் கேனுலா, NRBM அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நேசல் கேனுலா எங்க, COPD அந்த மாதிரி. NRBM எங்க, ரீப்ரீத்தபிள் NRBM எப்ப ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் டெலிவர் பண்றதுக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, எமர்ஜென்சி ரூம்ல when you are receiving you should give simple mask. வெறும் மாஸ்க், O2 by mask is enough to provide oxygen to the patient. இது எல்லாமே ப்ரீவியஸ் நார்செட் கொஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் நார்செட் கொஷின்ஸ் எப்படி நீங்க பார்க்கலாம், சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருக்க உங்களுக்கு தெரியும், நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கு, இல்லை வெப்சைட் இருக்கு, இருந்தாலும் நான் காட்டுறேன். ஸோ கூகுளில் போயிட்டு அதோட nursingupdate.in அதோட வெப்சைட்டோட லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிட்டு இதான் ஓப்பன் ஆகும். இது அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ காட்டின அட்வர்டைஸ்மெண்ட் தான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் MCQs இருக்கும், இதுல எல்லா MCQஸும் ப்ரீவியஸ் இயர் எல்லா MCQஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்செட் அப்படின்னா நார்செட் ஓப்பன் பண்ணுங்க. நார்செட் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த நார்செட் 1, 2, 3, ஓகேவா? இப்போ நார்செட் 9, இப்போ லாஸ்டா நார்செட் 9 தான் நடந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of live attenuated vaccine, anaphylactic shock is otherwise known as. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு ஆன்சர் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதான் கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணீங்கன்னா அதுவே சொல்லும் கரெக்ட் ஆன்சர் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா விச் ஸ்டேட் ஹாஸ் த லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன்? ஓகே, இந்த மாதிரி குஜராத் அப்படின்னு சொல்லி போட்டா குஜராத் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நார்செட்டோட எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கு. நியர் அபவுட் ஆக்சுவலா இதுவரை 9 நார்செட் இருக்கு, இதுல 7 நார்செட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்களோ எல்லாருக்குமே இந்த இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் நான் இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். An asthma patient comes to the emergency with the complaining of wheeze and chest pain. What should be the flow rate of oxygen for this patient? ஓகேவா? ஸோ இப்போதான் சொன்னேன், இந்த COPD ஆஸ்மா அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், யூ ஷுட் கிவ் லோ பர்சன்டேஜ், அதாவது நேசல் கேனுலா கொடுக்கணும்னு. நேசல் கேனுலால எவ்வளோ,
1 to 2 liters கொடுத்தாலே போதும். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? 2 liters per minute is the correct answer. Next, complication of high flow of ventilation is. இப்ப ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா அதோட காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு கொஷின் தான். யூஸ்வலா சில்ட்ரன்ல ஒரு கண்டிஷன் வரும். அது என்ன கண்டிஷன்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் டாக்ஸிசிட்டியில வர சில்ட்ரன்ஸ்க்கு வர பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆஸ்பிரேஷன் ஆகுமா? கிடையாது. தென் சிஓபிடினால ஹை ஃப்ளோ கிடையாது. மீதி டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா, தென் நீமோதராக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ யூஸ்வலா ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் காசஸ் டைரக்ட் ஆன்சர் தான் இது, பாரோட்ரோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வாட் இஸ் பாரோட்ரோமா? அந்த ப்ரெஷர் அதிகமா லங்ஸ்குள்ள போகும்போது இட் காசஸ் நீமோதராக்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீமோதராக்ஸ் தான். சப்போஸ் ஆப்ஷன்ல நீமோதராக்ஸ் இல்லைனாலும் நீங்க பாரோட்ரோமா கூட நீங்க சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஃப்ளோ ரேட் ஷுட் பி செட் while using a resuscitation bag? ஆம்பு பேக் நீங்க செட் பண்ணும் போது ஃப்ளோ ரேட் எவ்வளோ இருக்கும்னா இட் ஷுட் பி அட் இட்ஸ் மேக்ஸிமம் 15 liters of oxygen per minute. Next, சாரி இது லாஸ்ட் கொஸ்டின். இமேஜ் நான் வைக்கல, இதுவும் வந்துட்டு என்ஆர்பிஎம் ஓட இமேஜ் வச்சிருந்தாங்க. சரி, அந்த இமேஜ் நான் ஸ்கிரீன்ஷாட் ஒழுங்கா எடுக்கல, சாரி ஃபார் தட். என்ஆர்பிஎம் ஓட இமேஜ் கொடுத்துட்டு ஐடென்டிஃபை த இமேஜ் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ரீப்ரீத்தபிள் மாஸ்க் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நார்செட் 8, 7, 6, சாரி 7, 8, 9, நார்செட் 7, நார்செட் 8, நார்செட் 9ல வந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மட்டும்தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். பார்த்துக்கோங்க, இந்த ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு குட்டி டாபிக்ல கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப ஆவரேஜா ஒரு டைமுக்கு 2 கொஸ்டின் அது வருது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ், நீங்க நான் சொன்ன மாதிரி ஆர்ஆர்பிக்கு வெறும் எம்சிக்யூ செஷன் மட்டும் புதுசா ஸ்டார்ட் பண்றோம். நீங்க எதுவுமே படிக்க வேணா, தனியா நம்ம எடுக்கிற எம்சிக்யூஸே ரிவிஷன் பண்ணிட்டு உங்களோட தியரி ரிவிஷன் பண்ணாலே போதும். அதுவே மோர் தென் இனஃபா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபீஸ் டீடைல் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1000 rupees தான். ஸோ உங்க ப்ரிப்பரேஷனை நல்லா வேக பண்ணுங்க. இது பாஸ்ட்டை பத்தி யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. நம்ம இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அதை மட்டும் யோசிங்க. ஸோ நான் என்னையே கூட நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நியர் அபவுட் 3 years ஆயிடுச்சு. 3 years ஆனாலும் இன்னும் எனக்கு ஒரு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்டில் நான் என்னோட எஃபர்ட் நான் இன்னும் அதிகமாக பண்ணணும் தான் போட்டுட்டு இருக்கேனே தவிர்த்து நான் அப்படியே விட்டுட்டு போல. ஓகேவா? ஸோ இன்னும் மானிட்டைசேஷனோ எதுவுமே ஆகலைதான். பட் ஸ்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இது கண்டிப்பா மக்களுக்கு மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு. அதே மாதிரி நீங்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களோட எஃபர்ட்ஸை நல்லா போடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நீங்களும் வந்துட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனும் ஓகே கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.